மதுரை ராஜாஜி பூங்கா அருகே நடிகர் வையாபுரி அவர்களும் அட்சயா தொண்டு நிறுவனமும் 2200 நாட்களுக்கு மேல் கொரோனா காலத்திலிருந்து இப்போது வரை ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவினை தொடர்ந்து கொடுத்து வருகின்றனர். நடிகர் வையாபுரி கையால் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு கொடுக்கப்பட்டது. இந்த சேவை தொடர்ந்து சென்றடைய அட்சயா தொண்டு நிறுவனத்திற்கு நடிகர் வையாபுரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மதுரை தமுகம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிய நிழற்குடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். அதேபோல் தல்லாக்குளம் பகுதியில் நீண்ட நாட்களாக ரேஷன் கடை வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் நிரந்தர கட்டிடம் அமைக்க வேண்டும் என்று 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தல்லாக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனிடம் மனு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தளபதி தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய ரேஷன் கடை கட்டிடம் அமைக்க நடவடிக்கை எடுத்தார். இதற்காக 31வது வார்டு மக்களின் சார்பில் மாமன்ற உறுப்பினர் தல்லாக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுக்கு நன்றி தெரிவித்தார். அந்த அடிப்படையில் நம்மளுடைய நான் காங்கிரஸ் கவுன்சிலராக இருந்தாலும் மக்களுடைய பயன்பாட்டுக்குள்ளதை அவர் எம்எல்ஏ திரு தளபதி அவரிடம் எடுத்து வச்சேன். அவர் என்ன செய்யணும்னு கேட்டார். உடனடியாக அலர்கோல் மெயின் ரோட்டில் சாலை வசதி ஏற்படுத்துவதற்காக ஆக்கிரமிப்புலாம் எடுத்தாங்க. அது பஸ் ஸ்டாப்பு இருந்தாலும் மக்களுடைய இணல் கூட இல்லாதனால 1-2 இணல் கூட கேட்டேன். உடனடியாக அதை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு பூமி பூஜை போட்டு அலர்கோல் மெயின் ரோட்டில் பெருமாள் கோவில் அருகிலையும் ஒரு பஸ் ஸ்டாப்பும் நம்முடைய தந்தி ஆஃபீஸு தமுக மைதானத்துக்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப்பும் இங்கே வழங்கி இன்னைக்கு பூமி பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது, வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரேஷன் கடை மக்கள் பூரா தமிழக முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அறிவுறுத்தலின் பெயரில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட எச்சூர், சிறு மாங்காடு ஆகிய ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தலைமை கழக பேச்சாளர்கள் அதிமுக அரசின் சாதனைகளையும் வாக்குறுதியையும் எடுத்துரைத்தனர். கூட்டத்தில் போந்தூர் செந்தில்ராஜன் பேசுகையில், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அராஜகம், கட்ட பஞ்சாயத்து, மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது. 20 நாட்களில் இந்த ஆட்சியை மக்கள் தூக்கி எறிவார்கள். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாயும், மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாயும் வழங்கப்படும். எச்சூரில் சிப்காட் அமைப்பதற்கு விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அது தடுத்து நிறுத்தப்படும். பொதுமக்களுக்கு 100 நாள் வேலை 150 நாட்களாக செய்து தரப்படும் என்று உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சிறுமாங்காடு ஊராட்சி துணைத் தலைவர் ரமேஷ் தலைமையில் வார்டு உறுப்பினர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு மாவட்ட துணை செயலாளர் செந்தில்ராஜன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்வில் எச்சில் ஊராட்சி அதிமுக நிர்வாகிகள், கிளை செயலாளர், கூட்டுறவு வங்கி தலைவர் சேட்டு என்கிற வெங்கடேசன், கிளை செயலாளர் மகாதேவன், வேல்முருகன், ரகுபதி, ஐயப்பன், சந்தோஷ், கூட்டணி கட்சி நிர்வாகி சந்தோஷ், வாசுதேவன், கண்ணன், தணிகாசலம், செந்தில் மற்றும் சிறுமாங்காடு அதிமுக ஊராட்சி நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய தலைவர் ஆனந்தன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்
கிளைக்கழக செயலாளர் ஆனந்தன், மோகன், முருகன், பன்னீர்செல்வம், லோகு, துணைத் தலைவர் ரமேஷ், 1வது வார்டு உறுப்பினர் சுரேஷ், ஆனந்தன், லோகநாதன், விஜய் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூரில் பழைய பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் 11,58,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இதனை அமைச்சர்கள் நேரு, சிவசங்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு, நமது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால், கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இதை அள்ளி சென்று விட்டார்கள். பேருந்து நிலையத்தை நொறுக்கி அள்ளி சென்று விட்டார்கள். நம்முடைய தளபதி ஆட்சியில் புதிதாக பேருந்து நிலையம் கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததுதான் இந்த ஆட்சியினுடைய சிறப்பு. முதல்வருடைய இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் 1,30,00,000 பேருக்கு கூடுதலாகவும், தற்பொழுது 1,30,00,000 பேருக்கு கூடுதலாகவும், மேலும் 1 கோடி பேருக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் எங்களுக்கு தேவையான ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசு நிதியை ஒழுங்காக கொடுத்திருக்குமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய காலத்திலே வழங்கப்பட்டிருக்கும். பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 50 ஆண்டு காலம் ஆன பிறகு எல்லா குழாய்களும் பழுதடைந்து விட்டன. குழாய்களை சீரமைத்து குடிநீரை அதிகமாக தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படி அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை போன்ற நகரங்கள், கோவை நகரம், மதுரை, திருச்சி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி அனைத்து பகுதிகளுக்கும், பெரிய நகரங்களிலே சேலம், அதே போல வேலூர், இன்றைக்கு ஏதேனும் ஒரு திட்டம் நின்றிருக்கிறது என்று சொன்னால் 2வது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். ஒன்றிய அரசின் நிதி தடையினால் திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், நமது விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர பாக்கி அனைத்து இடங்களிலும் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த 5 ஆண்டு காலத்திற்குள் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். அதுதான் இந்த துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என கூறினார். திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால், கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இதை அடித்து அள்ளி சென்று விட்டார்கள். பஸ் ஸ்டாண்டை நொறுக்கி அள்ளி சென்று விட்டார்கள். நம்முடைய தளபதி ஆட்சியிலே புதிதாக பஸ் ஸ்டாண்ட் கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுதான் இந்த ஆட்சியினுடைய சிறப்பு. தளபதியுடைய 5 ஆண்டு காலத்தில் தளபதியுடைய ஆட்சியிலே முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அறிவுறுத்தலின் பெயரில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட எச்சூர், சிறு மாங்காடு ஆகிய ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தலைமை கழக பேச்சாளர்கள் அதிமுக அரசின் சாதனைகளையும் வாக்குறுதியையும் எடுத்துரைத்தனர். கூட்டத்தில் போந்தூர் செந்தில்ராஜன் பேசுகையில், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அராஜகம், கட்ட பஞ்சாயத்து, மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது. 20 நாட்களில் இந்த ஆட்சியை மக்கள் தூக்கி எறிவார்கள். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாயும், மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாயும் வழங்கப்படும். எச்சூரில் சிப்காட் அமைப்பதற்கு விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அது தடுத்து நிறுத்தப்படும். பொதுமக்களுக்கு 100 நாள் வேலை 150 நாட்களாக செய்து தரப்படும் என்று உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சிறுமாங்காடு ஊராட்சி துணைத் தலைவர் ரமேஷ் தலைமையில் வார்டு உறுப்பினர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு மாவட்ட துணை செயலாளர் செந்தில்ராஜன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்வில் எச்சில் ஊராட்சி அதிமுக நிர்வாகிகள், கிளை செயலாளர், கூட்டுறவு வங்கி தலைவர் சேட்டு என்கிற வெங்கடேசன், கிளை செயலாளர் மகாதேவன், வேல்முருகன், ரகுபதி, ஐயப்பன், சந்தோஷ், கூட்டணி கட்சி நிர்வாகி சந்தோஷ், வாசுதேவன், கண்ணன், தணிகாசலம், செந்தில் மற்றும் சிறுமாங்காடு அதிமுக ஊராட்சி நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய தலைவர் ஆனந்தன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், கிளைக்கழக செயலாளர் ஆனந்தன், மோகன், முருகன், பன்னீர்செல்வம், லோகு, துணைத் தலைவர் ரமேஷ், 1வது வார்டு உறுப்பினர் சுரேஷ், ஆனந்தன், லோகநாதன், விஜய் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
பெட்டு வேஸ்ட்டுன்றாங்க. ஹாஸ்பிட்டல் பெட்டா? என்ன பெட்டு சார் இது? சார் சார் என்ன ஹெல்ப் பண்ணா மட்டும் முடியும். இல்லை நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்து ஊர் நிற்க வேண்டியதாக பார்த்துட்டு எங்கள் வேலை தான் நடக்காது. நான் வண்டி இல்லை எல்லா வண்டி சிட்டிக்கு எல்லா வண்டி கொண்டு வந்துருக்கீங்க. சேர சேர ஏன்டா பிரச்சனை? அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் தலைமையில் சிவாச்சாரியார்கள் பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்றனர். ஒரே கல்லில் ஆன 7 குதிரைகள் பூட்டிய நவகிரகங்களை முதலில் வழிபட்டு பின்னர் பிரகதீஸ்வரரை வழிபாடு செய்தனர். மேலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பல்வேறு சிற்பங்களை பார்வையிட்டு கட்டிடக்கலை குறித்து அறிந்து கொண்டனர். நிகழ்வில் உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி மற்றும் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட 15 நீதிபதிகள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பா சாஸ்திரி தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்திருந்தனர். மாவட்ட நீதிபதிகள் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீஜா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அவர் வீடியோ சொல்லுங்க. நான் சொல்ல தூத்துக்குடி மாவட்டம் செங்கடி தெருவை சேர்ந்தவர் அருண்குமார். இவர் கோவில்பட்டி சாத்தூர் சாலையில் வாகனங்களின் எடை பார்க்கும் எடைமேடை நிலையம் வைத்துள்ளார். மேலும் பழைய பேப்பர், தீப்பெட்டி அட்டைகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் விற்பனையும் செய்து வருகிறார். இதற்கான குடோன் எடைமேடை நிலையத்திற்கு பின்னால் உள்ளது. அந்த குடோனில் மாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்து அதிக அளவு புகை வெளியேறி புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதுகுறித்த தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் 2 வாகனங்களில் சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மற்ற பகுதிகளுக்கு தீ பரவாமல் தடுத்தனர். இருந்தபோதிலும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய பேப்பர், அட்டைகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் எரிந்து சேதமானது. தீ விபத்து குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் ஒன்றியத்திற்குட்பட்ட விளங்கம்பாடி, மயிலம், வீடூர், ரெட்டனை, ஆலகிராமம், கொடிமா, கொள்ளியங்குளம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த அதிமுக, ஓபிஎஸ் அணி மற்றும் பாமக, தவேக ஆகிய கட்சிகளிலிருந்து விலகி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் ஓபிஎஸ் அணி, விளங்கம்பாடி சங்கர் மற்றும் அந்தந்த கட்சி நிர்வாகிகள் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்வில் மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மயிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சேதுநாதன், மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன், வல்லம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, வல்லம் தெற்கு ஒன்றிய செயலாளர் துரை, ஒளக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம், மயிலம் மத்திய ஒன்றிய செயலாளர் செழியன், பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி, மாவட்ட பிரதிநிதி வீடூர் பிரகாஷ், வல்லம் மத்திய ஒன்றிய செயலாளர் இளம்வழுதி, மாவட்ட சிறுபான்மையினர் அமைப்பாளர் அன்சாரி, மயிலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் நெடி சுப்பிரமணி, பாலசுந்தரம், ராஜ், பரத், மாவட்ட அணி அமைப்பாளர் கேணிப்பட்டு செந்தில் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சங்க தலைமையில் வந்திருக்கிற காளி, லட்சுமி வாங்க, கங்கா, பாலு, ரஞ்சிதம், துளசி, ஜெயா, ஜெயந்தி, அமுதா, அருள்மொழி, கமம், செல்வி, முத்துலட்சுமி, முருகம்மாள், கருப்புசாமி, ராஜேஷ். படைப்போம் வரலாறு. ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள எரதி மக்காள்பட்டியில் அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றன. 5 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 30ற்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா எரதி மக்காள்பட்டி காளியம்மன் கோவில் திடலில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் லோகிராசன் மற்றும் வரதராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த சக்கம்பட்டி அணியினருக்கு முதல் பரிசாக 25,078 ரூபாயை ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகிராஜனும், வெற்றி பெற்று 2வது இடம் பிடித்த எரதி மக்காள்பட்டியை சேர்ந்த அணியினருக்கு 2வது பரிசாக 20,078 ரூபாயை அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜனும், 3வது பரிசாக 15,078 ரூபாயை எரதி மக்காள்பட்டி ஊர் பெரியதடம் வேலுவும், 4வது பரிசாக 10,078 ரூபாயை அதிமுக கிளை செயலாளர் வேல்முருகனும், 5வது பரிசாக 7,078 ரூபாயை அதிமுக கிளை செயலாளர் செல்வகுமாரும் வழங்கினர். விளையாட்டுப் போட்டிக்கான கோப்பைகளை இளையராஜாவும், பந்துகளை அதிமுக மாவட்ட பிரதிநிதி கவிராஜனும் வழங்கினர். நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பரிசாக வழங்குவார்கள். தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய கழக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து தரக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேரூராட்சியில் தேமுதிக நிர்வாகிகள் சந்தோஷ், சரத்குமார் ஆகியோர் தலைமையில் அக்கட்சியில் இருந்து 25ற்கும் மேற்பட்டோர் விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் திண்டிவனத்தில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விக்கிரவாண்டி பேரூர் கழக செயலாளர் பூர்ணராவ் செய்திருந்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள், பேச்சாளர் சார்புதீன், ராஜேஸ்வரன், ராஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் பெண்களுக்கான பிரம்மாண்டமான வண்ண கோலப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டி அப்பகுதியில் விழா கோலம் பூண்ட சூழலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எட்டயபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் முன்பதிவு செய்து உற்சாகமாக கலந்து கொண்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்ற இந்த கோலப் போட்டி கலை திறமைகளின் விருந்தாக அமைந்தது. போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் உருவங்களை தத்ரூபமாக வண்ண கோலங்களாக வரைந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். மேலும் அந்த தலைவர்களின் சாதனைகள் மற்றும் அரசு திட்டங்களை விளக்கும் வகையிலும் பல கோலங்கள் வரையப்பட்டிருந்தன. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, மாணவியர்களுக்கான இலவச மிதிவண்டி திட்டம் உள்ளிட்ட
பல்வேறு நலத்திட்டங்களை விளக்கும் கலைநயமிக்க கோலங்கள் பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றன. அதிமுக நகர கழக செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அதிமுக மகளிர் அணி இணை செயலாளர் நடிகை காயத்ரி ரகுராம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் சிறந்து விளங்கிய பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினர். முதல் பரிசாக வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், LED டிவி வழங்கப்பட்டது. இரண்டாவது பரிசாக பிரஷர் குக்கர் மற்றும் மிக்சி வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் ஊக்க பரிசாக பிளாஸ்டிக் குடங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர் கவியரசன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பெண்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வாகவும் அமைந்த இந்த வண்ண கோல போட்டி எட்டயபுரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்ட சூழலை உருவாக்கியது. இந்த நிகழ்ச்சி அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அனைத்து மகளிரையும் ஒவ்வொரு இரண்டாவது பரிசு மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மந்திசுனை மலை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இக்கிராம மக்களின் பயன்பாட்டிற்காக அரசுக்கு சொந்தமான பொது இடத்தில் கால்நடை மருத்துவமனை கட்டிடம், நூலக கட்டிடம் மற்றும் மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு அரசு சார்பில் முதற்கட்டமாக கால்நடை மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நூலக கட்டிடம் கட்டுவதற்கான இடத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்டு 15 மாதங்கள் ஆகியும் இதுகுறித்து மந்திசுனை மலை கிராம மக்கள் மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முதல் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பலமுறை புகார் அளித்தும் இதுவரை ஆக்கிரமிப்பு மீட்கப்படவில்லை. இதனால் தமிழக அரசை கண்டித்தும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் சுவரொட்டிகள் வைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். தங்களின் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதோடு தங்கள் கிராமத்திற்கான வாக்குச்சாவடி மையத்தையும் புறக்கணிப்பதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். வேலைக்கு வரவோ மக்கள் ஒடிக்கிறோம், புள்ள ஒடிக்கிறோம், கங்காளம் பிடிச்சி அதை பிடிக்கணும். திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்தில் சமூக நல உரிமைகள், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தினம் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் காவல் ஆய்வாளர் கிருபா லட்சுமி, உதவி ஆய்வாளர் ஜெயராணி, புனிதவதி, சங்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் வண்டலூர் பிரேம்குமார், திண்டிவனம் நகர தலைவர் முத்து, மகளிரணி தலைவி சரஸ்வதி, தென் சென்னை மகளிரணி தலைவி சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தினத்தை கொண்டாடினர். வெயிட் பண்ணுங்க மேடம், அப்படியே நில்லுங்க.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அதிமுக அலுவலகத்தில் அதிமுகவில் இருந்து பிரிந்து திமுகவிற்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த நபர்கள் மற்றும் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் 70க்கும் மேற்பட்டோர் அதிமுக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் பேசிய ஆண்டிப்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளரும் கடந்த 2 முறை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டவருமான லோகிராஜன் பேசுகையில், அதிமுகவின் கோட்டையாக இருந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் கடந்த 2 முறை நடந்த தேர்தல்களில் அதிமுக வேட்பாளர்கள் தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணமே OPS தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தனது மகன் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சுயநலமாக ஆண்டிப்பட்டி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு பணி செய்யாமல் ஏமாற்றியவர். 3 முறை முதல்வராக்கி அழகு பார்த்த ஜெயலலிதாவின் படத்தை பாக்கெட்டிலிருந்து எடுத்து இன்று ஸ்டாலினின் படத்தை வைத்து ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்துள்ளார். அம்மாவின் ஆன்மா அவரை சும்மா விடாது என்று ஆவேசமாக பேசினார். நாங்கள் 25 வருஷம் அதற்கு வேண்டிய நம்மளுடைய இதெல்லாம் எவ்வளவு அனுபவிச்சீங்க, எவ்வளவு அனுபவிச்சீங்க. 3 வருஷம் முதல் மந்திரி பெரியவர்களே, எல்லாரும் நம்மளுடைய என்னுடைய அம்மாவுடைய தலைவருடைய ஆத்மா அவரை நாம விடக்கூடாது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த ஆத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ ஓம் சிவசக்தி அம்மன், கெங்கை அம்மன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, கணபதி பூஜை, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழாவானது தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள ஓம் சிவசக்தி அம்மன் சுவாமிக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மனிதநேயம் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி ஆட்டோ ஓட்டுநர்கள் மனிதநேயம் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்க தலைவர் ஏசடியான், கௌரவ தலைவர் குப்புசாமி, செயலாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கௌரவ தலைவர் குப்புசாமி மற்றும் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பாராட்டுகள் தெரிவித்து பல்வேறு துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை மனித உரிமை கல்வி ஆலோசகர் லயன் டாக்டர் ஜான்சன், லாரி உரிமையாளர் சங்கங்களின் மாநில பொதுச் செயலாளர் சிங்கை கணேஷ், குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் அபிநயா, சட்ட ஆலோசகர் ஜெயபிரபு ராஜன், மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி கேக் வெட்டி அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மனிதநேயம் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்க நிர்வாகிகள், மகளிர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்புரையாற்றினர். மேலும் கலந்து கொண்ட மகளிர்கள் அனைவருக்கும் ஜெயின் ஜுவல்லர்ஸ் சார்பாக சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. எரிபொருள் நிரப்புவதற்காக பெட்ரோல் பங்கில்
அப்போ நான் வந்து ஒரு வாரம் வரேன். புரட்சினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். மாற்றத்திற்கான புரட்சி, எழுச்சி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயணி. திமுக பொறியாளர் அணி கண்ணனேந்தல் பகுதி மதுரை வடக்கு மாவட்டம் அமைப்பாளர் பாலசுப்ரமணியன் கீதாஞ்சலி இல்ல விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். உடன் VVK ரவிக்குமார், முக்குளத்தோர் எழுச்சி கழகத்தின் பொதுச் செயலாளர், பாஜக வழக்கறிஞர் அணி ஐயப்பர் ராஜா, மாவட்ட திமுக பொருளாளர் சோமசுந்தர பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் சின்னத்திரை புகழ் நடிகர்கள் தங்கதுரை மற்றும் திவாகர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தினர். அடுத்த தாம்பரம் மாநகர பெருங்களத்தூர் தெற்கு பகுதி 55 வட்டக்கழக திமுக சார்பில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு 55வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புகழேந்தி தலைமையில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மண்டல குழு தலைவர் காமராஜ், தெற்கு பகுதி செயலாளர் சேகர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் கழக தலைவர் எனவும், மீண்டும் திமுக ஆட்சி மலர வாக்களிக்க வேண்டும், கழக தலைவர் பல்லாண்டு வாழ்ந்து தமிழக மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளாக சில்வர் டம்ளர்களை வழங்கினார். இதில் தெற்கு பகுதி கழக திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பதில் சொன்ன பச்சை புடவை கட்டியிருக்கிற இந்த அம்மாக்கு மேடைக்கு நேரா மேல வரணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது மீட்டிங் ஜெகன் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோ ஆதனூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்குகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டுப் போட்டிகளிலும் தமிழக அளவில் சிறந்து விளங்குகின்றனர். பள்ளிக்கு போதுமான கட்டிட வசதி இல்லாததால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் சூழல் இருந்து வந்தது. இதற்கு தீர்வு காணும் வகையில் NLC நிறுவனத்திடம் கட்டிடம் கட்டி தருமாறு கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை ஏற்றுக்கொண்ட NLC நிறுவனம் சமூக பொறுப்புணர்வு 2024-2025 திட்டத்தின் கீழ் 66.55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இக்கட்டிட திறப்பு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் NLC சேர்மன் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீ பிரசன்னா குமார் மேட்டுப்பள்ளி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். He always believes in inclusive growth. With the growth of the company, we always see that the surrounding villages also develop. With the guidance and support from our Honorable Minister for Coal and Mines, Kishan Reddy Garu, and the support from the entire NLCIL team, we are giving utmost